அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்விலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் உங்களுக்காக வரப்போகின்றது. அடுத்து தெய்வீக சகோதரி, இவரை பற்றி சொல்ல வேண்டுமாயின் யூடியூப்ல நீங்கள் இவரை பார்த்திருக்கக்கூடும். பல்வேறு மேடைகளிலே இவருடைய உன்னதமான அந்த அற்புதமான ஆன்மீக பேச்சினால் எங்களை வழிநடத்தி இருக்கக்கூடும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் அமைப்பின் மூத்த சகோதரியும் திருவண்ணாமலை அருங்காட்சியகத்தின் பொறுப்பாளருமான பிரம்மகுமாரி உமா அவர்கள் கடந்த 50 வருடங்களாக ஆன்மீக சேவையில் தன்னை முற்றாக அர்ப்பணித்து சேவை செய்து வருகின்றார். இவர் ஒரு மருத்துவ துறையில் இருந்தாலும் கூட முழுமையாக தன்னை இந்த ஆன்மீக பணிக்கு அர்ப்பணித்து பல்வேறுபட்ட மாணவர்களையும் உருவாக்கி வருகின்றார். அதே நேரத்தில் தன்னுடைய ஆன்மீக சேவையையும் மாற்றி வருகின்றார். 44 ஆண்டுகளுக்கு முன் இதே மண்ணில் வந்திருந்த அவர் இன்று ஒரு சிறப்பு உரை நிகழ்த்துவதற்காக இந்த மண்ணுக்கு வந்திருப்பது எங்களுக்கும் பெருமை. எனவே அந்த அன்போடு அவரை நாங்கள் இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். தெய்வீக சகோதரி பிரம்மகுமாரி உமா அவர்கள் இதோ உங்கள் முன்னால். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஓம் சாந்தி. இங்கு வருகை புரிந்திருக்கும் தன்னுடைய இசையால், தன்னுடைய தெய்வீக குரலால் அனைவருடைய மனதையும் இறைவனிடம் லயிக்க வைத்து கொண்டிருக்கும் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பிற்குரிய சகோதரர் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கும் தன்னை போலவே தன்னுடைய மகளையும் உருவாக்கி அவரையும் அழைத்து வந்திருக்கிறார். அந்த இசை அரசிக்கும் தெய்வீக சகோதரி செல்வி உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கும் இங்கு திரளாக வந்து கூடியிருக்கும் நாங்கள் மழைக்கும் அஞ்ச மாட்டோம், புயலுக்கும் அஞ்ச மாட்டோம் என்று திரளாக வந்து சிவனுடைய பாடலை கேட்டு அந்த ஒரு சிவபக்தர்களுக்கோ ஆன்மீக சகோதரர்களுக்கும் எங்களுடைய பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக எல்லாரும் பாடலை கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இடையில் என்னையும் கொஞ்ச நேரம் இந்த தெய்வீக அனுபவத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய ஆதங்கம் என்னன்னு எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரத்திலேயே வந்து மறுபடியும் அந்த பாடல்கள் ஸ்டார்ட் ஆகும். அனுபவம், தெய்வீக அனுபவம் என்பது நமக்கு தெரியும். அதாவது சொல்ல போனால் வாழ்க்கையே அனுபவம், அனுபவமே வாழ்க்கை. இப்போ நீங்கள் யாரையாவது கேளுங்க, நீங்கள் எதற்காக சாப்பிட்றீங்க, நீங்கள் எதற்காக தூங்குறீங்க, எதற்காக சம்பாதிக்கிறீங்க, எதற்காக வீடு கட்டுறீங்க, கடைசியில் வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? நானும் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணுன்ற ஒரே ஒரு பதில் தான் வரும். இது ஒரு அனுபவம். ஆனால் இப்போ நம்ம எந்த விஷயங்களை அனுபவம் செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத சிந்தித்து பார்க்கணும். பொதுவாக அனுபவம் அப்படின்றது மனித வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது. அவங்க எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அனுபவ மனிதர்கள், யாருக்கு அனுபவம் இருக்கோ அவங்கள எல்லாரும் உயர்வாக தான் பார்ப்பாங்க, அனுபவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அனுபவம் தான் அஸ்திவாரம். மிகவும் வலிமை வாய்ந்தது அனுபவம். ஒரு துறையில் அல்லது ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அனுபவம் இருந்தது என்றால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி அடைவார்கள். ஆகையால் அனுபவம் தேவை. ஆனால் நாம் எந்த அனுபவத்திற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அதாவது இன்றைக்கு பாருங்கள், நல்ல இந்த கண்கள் மூலமாக ஒரு அழகான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா மனதிற்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்? இசையை கேட்டால், இந்த பாடல்களை கேட்கும் போது மனதிற்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறது. அதே போல் நல்ல சுவையாக சாப்பிடும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தீர்களா? இன்றைக்கு பார்க்குறோம், காட்சி மிகவும் அழகாக இருக்குது. ஆனால்
யாருக்காவது இப்படி தோணுமா? போதும், இந்த காட்சியை பார்த்து விட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று யாராவது நினைப்பார்களா? அல்லது இன்று சுவையாக நான் சாப்பிட்டேன், எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இது போதும் யாராவது நினைப்பார்களா? ஆகையால் இந்த அனுபவங்கள் வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். இந்த ஐம்புலங்கள் மூலமாக நம்ம உள்ளே அதை அனுபவிக்கிறோம். இந்த அனுபவங்கள் நிலையானது அல்ல. இன்றைக்கு ஓகே, நன்றாக இருக்குது, ஆனால் மீண்டும் மீண்டும் நமக்கு தேவைப்படுது. அதற்காக தான் சகோதரர் தெய்வீக அந்த அனுபவம் என்ற வார்த்தை தலைப்பில் பேச சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு தெய்வீக அனுபவம் என்பது ஒரு முறை நாம் அனுபவம் செய்து விட்டால் வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையினுடைய பலனையே அடைஞ்சிட்டோம் என்ற ஒரு உணர்வு நமக்கு வரும். அதாவது அந்த பிறவி பயனையே நான் அடைஞ்சிட்டேன்ற உணர்வு வரும். எல்லாருமே மனிதர்களாக இருக்கிறோம். அப்போ மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த இறை அனுபவத்தை செய்யணும். இது என்னுடைய அன்பான பணிவான ஒரு வேண்டுகோள். ஒரு முறையாவது அந்த இறைவனுடைய அனுபவத்தை செய்யணும். அப்போ இறைவனுடைய அனுபவத்தை செய்கிறதுக்கு நம்ம அதுக்காக எல்லாம் நாங்கள் குடும்பத்தில் இருக்கிறோம், நாங்கள் வியாபாரம் செய்துட்டு இருக்கிறோம், தொழில் செய்துட்டு இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் எங்கேயோ அமர்ந்து செய்யணும் அப்படின்னு எல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இறை அனுபவத்தை செய்கிறதுக்கு நீங்கள் எதையும் விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருக்கலாம், என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை செய்து கொண்டேயும் நீங்கள் இறைவனுடைய நினைவில் இருந்து உன்னதமான அனுபவங்களை அடைய முடியும். அதாவது அனுபவம் இருந்ததுன்னா ஒரு நாளும் நம்ம ஏமாந்து போக மாட்டோம். ஏமாற்றம் அப்படின்றதே இருக்காது. ஆகையால் நம்ம அந்த அனுபவங்களை அடையணும். பொதுவாக அந்த அனுபவங்கள் உள்ளே தான் இருக்குது. வெளியிலிருந்து வரக்கூடியது அற்ப காலத்திற்கான அனுபவங்கள். ஆனால் நமக்குள்ளேயே இருக்குது சில அனுபவங்கள். அதை உள்ளிருந்து நம்ம அனுபவம் செய்யணும். அதுக்கு தான் பேர் தெய்வீக அனுபவங்கள். உதாரணத்திற்கு நாம் எல்லாம் இந்த உலகத்துக்கு வரும்போது இறைவன் நினைத்தாரா, என்னுடைய குழந்தைகள் இந்த உலகத்தில் இந்த பூமியில் சிறப்பாக வாழணும், அவங்களுக்கு தேவைப்படும் இந்த அமைதி எல்லாம் தேவைப்படும், சுகம் தேவைப்படும், அன்பு தேவைப்படும், இந்த பொக்கிஷங்களை எல்லாம் அது கொடுத்து அனுப்பினார். ஆனால் அந்த பொக்கிஷங்களை கொடுத்து அனுப்பும் போது இறைவன் நினைத்தார், இந்த மனிதர்கள் இதை பத்திரமாக வைத்திருந்தால்தான் இவங்களால நல்லா வாழ முடியும், ஆகையால் இது பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு நினைத்தார். எங்கே வைக்கலாம் அப்படின்னு இறைவன் யோசிக்கிறார். அதாவது கடலுக்குள்ளே வச்சுருந்தாலும் எப்படியாவது தேடி யாராவது கண்டுபிடிச்சிடுவாங்க. இல்லை ஆகாயத்தில் வச்சாலும் எங்கே ஸ்பேஸில் எங்கே வச்சாலும் போய் அதை கண்டுபிடிப்பாங்க. ஆகையால் இறைவன் என்ன செய்தார், அந்த அனுபவங்கள் நல்லா இருக்கணும், நல்லா அந்த மனிதர்கள் நல்லா வாழணுன்றதுக்காக அந்த விஷயங்கள் நமக்குள்ளேயே வைத்து அனுப்பியிருக்கிறார். அதாவது நமக்கு தேவையான அந்த சுகம், சாந்தி, அன்பு, ஞானம் அனைத்து விஷயங்களையும் நமக்குள்ளே வைத்து அனுப்பியிருக்கிறார். அப்போதான் அந்த பொக்கிஷங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்காக. ஆனால் நாளடைவில் பிறவிகள் எடுத்து நாம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம என்ன செய்யணும், எதை அனுபவம் பண்ணணும், எப்படி வாழணும் அப்படின்னு தெரியாமல் போயிட்டுருக்குறோம். ஆகையால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைஃப் இஸ் லாஸ்ட் இன் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வாழ்வதிலேயே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறோம். ஆகையால் உண்மையான அந்த அனுபவம் இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ முடியும். சிறப்பாக வாழ்வதற்காக இந்த குணங்கள் மிகவும் அவசியம். அப்போ நாம் என்ன செய்யணும், அந்த குணங்களை அடையிறதுக்கு அல்லது அந்த அனுபவங்களை அடையிறதுக்கு என்ன செய்யணும்னா, முதலில் ஒரு விஷயத்தை செய்யணும். முதல் செய்ய வேண்டிய விஷயம், நான் என்னோடு கனெக்ட் ஆக வேண்டும், நான் என்னை நேசிக்க வேண்டும். நீங்கள் உங்களை நேசிக்கக்கூடியவர்களா என்று நான் கேட்டால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? நீங்கள் உங்களை நேசிக்கிறீர்களா? சொல்லுங்கள். எத்தனை பேர் உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க சொல்லுங்கள். அப்போ நமக்கே நம்ம மீது அன்பு இல்லைன்னா எப்படி அந்த அனுபவத்தை அடைய முடியும்? முதல்ல நான் என்னை நேசிக்கணும், என்னோடு நான் கனெக்ட் ஆகணும்.
என்னோடு நான் கனெக்ட் ஆகுறதுன்னா என்ன? இது என்ன இப்படி சொல்கிறீங்க? என்னோடு கனெக்ட் ஆகுறதுன்னா என்ன அப்படின்னா, அப்போ என்னோடு கனெக்ட் ஆகுறதுன்னா எனக்குள்ளே சென்று என்னுடைய உண்மையான குணங்களோடு நான் கனெக்ட் ஆகணும். எல்லாரும் விரும்புகிறது என்ன? நான் அமைதியாக வாழணும், நான் சுகமாக இருக்கணும். இதுதானே ஒவ்வொருத்தரும் விரும்புகிறோம். ஏன்னா அதுதான் நம்முடைய உண்மையான குணங்கள். ஆகையால் நாம் இது போல் நமக்குள்ளே போகும்போது, என்னோடு நான் கனெக்ட் ஆகும்போது அந்த குணங்கள் என்னுடைய மனதிற்குள்ளே வரும். எப்போ என்னுடைய மனதிற்குள்ளே அந்த குணங்கள் வருமோ, அந்த குணங்கள் ஒவ்வொரு செயல்லையும், ஒவ்வொரு எண்ணத்துலையும், ஒவ்வொரு பேச்சிலையும், ஒவ்வொரு காரியத்திலையும் அது வெளிப்படும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், தெய்வீக அனுபவங்களை நாம் அடைய முடியும். ஆகையால் இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய உண்மையான குணம் அமைதி என்பதை நாம் உணர்ந்து விட்டால், அப்போ என்னுடைய எண்ணத்துலேயும் அந்த அமைதி வெளிப்படும், வார்த்தைகள்லேயும் வெளிப்படும், என்னுடைய செயல்கள்லேயும் அந்த அமைதி வெளிப்படும். இது போல் நான் செய்யும்போது நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த தெய்வீக அனுபவத்தை அனுபவம் செய்ய முடியும். ஆகையால் நான் என்னோடு கனெக்ட் ஆகணும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் 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 அப்படின்றத வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது பொதுவாக நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்வீங்க? உங்களுடைய பெயரை தான் முதல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஊரை பற்றி சொல்வீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொழில் செய்வீங்களோ அந்த தொழிலை பற்றி தான் சொல்வீங்க. அதெல்லாம் உண்மையிலும் உங்களுடையது கிடையாது, அது எல்லாமே எனது. அதாவது நான் இல்லை, அதெல்லாமே என்னுடையது. ஆகையால் தெய்வீக அனுபவங்களை அடைவதற்கு என்னுடையதிலிருந்து நான் கொஞ்ச நேரம் விடுபட்டு நான் யார் என்ற நிலைக்கு வரும்போது தான் அந்த உண்மையான சுகத்தையும் அந்த ஆனந்தத்தையும் அனுபவம் செய்ய முடியும். ஆகையால் நான் யார் என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் உலகத்தில் நல்லா வாழலாம். இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்குமே அந்த படிச்சிருக்கிறேன், நான் இந்த வேலையில் இருக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் இவ்வளோ செல்வந்தன் அப்படின்ற அகங்காரத்துக்கு எந்த குறையும் இல்லை. நான் யார் தெரியுமா அப்படின்ற அகங்காரம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அகங்காரத்தினுடைய நாலேஜ் அல்லது ஞானம் யாருக்குமே இல்லை. இப்போ பாருங்கள், ஒருத்தர் அழகாக தெரியணும், அவங்களுடைய முகத்தை நல்ல அழகாக வச்சுருக்கணும் அப்படின்னா இப்போ எல்லாரும் என்ன செய்வாங்க? எல்லாருமே மேக்கப் போடுவாங்க. அந்த மேக்கப் போடும்போது பார்த்தீங்கன்னா லேயராக மேக்கப் போடுவாங்க. அப்போ தான் அவங்க அழகாக தெரிவாங்க. இது வெளியில் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய என்னை நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் தெய்வீக அனுபவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அந்த லேயராக இருக்கக்கூடிய ஈகோவை, நம்முடைய அகங்காரத்தை நீக்கணும். அப்போ தான் நான் யார் அப்படின்றது நான் உணர்வேன். அந்த உணரும் போது தான் ஒரு ஆனந்தம் நம்முடைய மனதிற்குள்ளே உற்பத்தி ஆகும், அப்போ தான் பிறக்கும். ஆகையால் நான் யார் என்ற உண்மையான அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான், அந்த சத்தியத்தை உணரும் போது தான் நமக்கு அந்த தெய்வீக எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது தெய்வீக அனுபவம் அப்படின்றது கிடைக்கும். ஆகையால் நான் ஒரு ஒளி. நீங்கள் ரொம்ப டீப்பாக ஆன்மீகத்துக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. தினமும் ஒரு நிமிடம் நான் ஒரு தெய்வீக ஒளி அப்படின்ற அந்த சிந்தனையில் இருங்க. அந்த ஒளி இல்லைன்னா இந்த உடல் எதுவுமே செய்ய முடியாது. கண் இருக்கும், பார்க்க முடியாது, வாய் இருக்கும், பேச முடியாது, காது இருக்கும், கேட்க முடியாது. ஆகையால் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு நிமிடம் நான் யார் என்ற அந்த சிந்தனையில், நான் ஒரு அமைதியானவன், நான் ஒரு அன்பானவன், நான் ஒரு சக்தி வாய்ந்தவன் என்ற 3 எண்ணங்களை நீங்கள் உருவாக்கினால் அந்த நாள் முழுவதும் நீங்கள் அந்த தெய்வீக உணர்வுகளை, தெய்வீக அனுபவத்தை அனுபவம் செய்ய முடியும். ரெண்டாவதாக யாரோடு நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இறைவனோடு கனெக்ட் ஆகணும். எல்லாருக்கும் நமக்கு பக்தி இருக்குது, இறைவன் மீது நம்பிக்கை இருக்குது. நம்ம பூஜையும் செய்கிறோம், கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவிலுக்கு போகும்போது, அந்த உள்ளே போகும்போது அல்லது ஆசிரமங்களுக்கு உள்ளே போகும்போது கொஞ்ச நேரமாவது தன்னை மறந்து அந்த தெய்வீக அனுபவத்தை உணர்ந்திருப்பீங்க இல்லையா? ஆனால் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோன்னா பழைய மாதிரி நம்ம சிந்தனைகள், பேச்சு எல்லாமே விவகாரம் மாறிடும். ஆகையால்
நாம் வந்து இறைவனோடு கனெக்ட் ஆகணும். அதுக்காக எந்த நேரமும் நம்ம கோவில்லே இருக்கிறோம் அல்லது இறைவன் முன்னாடி நிற்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம மானசீகமாக இறைவனோடு கனெக்ட் ஆகணும். அவர் ஒரு பெரிய ஒளி, இறைவன் பரம்பொருள் ஜோதியாக இருக்கிறார். அந்த ஜோதியை மானசீகமாக அந்த ஜோதியோடு நம்ம வந்து கனெக்ட் ஆகணும். அந்த ஜோதியோடு நம்ம கனெக்ட் ஆகும்போது அவருடைய ஒளி, அவருடைய சக்தி நமக்குள்ளே வரும்போது அந்த தெய்வீக அனுபவங்களை அடைய முடியும். வழிகாட்டி கொண்டே இருப்பார். அந்த வழியில் நடக்கும்போது நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் வெற்றி அடைய முடியும். அதாவது சில நேரங்களில் நம்ம வந்து சிலர் நிறைய பேர்கிட்ட பேசுவோம். அந்த மாதிரி பேசும்போது நம்ம இறைவனை பற்றி சொல்லும்போது பர்சனலாக வருவாங்க. பர்சனலாக வந்து கேள்வி இருக்குது சகோதரி அப்படின்னு கேட்பாங்க. சரி, என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னா கேட்குறாங்க. வெளியில் நல்ல பக்தி செய்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து உண்மையிலும் இறைவன் இருக்கிறாராமா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போது யோசிப்பேன் நான், அவ்வளோ நல்லா வந்து இருக்கிறாங்க, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த அனுபவம் இல்லாத காரணத்தினால உண்மையிலும் இறைவன் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறேன். நான் தைரியமாக சொல்கிறேன், இருக்கிறார், இறைவன் இருக்கிறார். ஓ, நீங்கள் இறைவனை பார்த்துருக்கீங்களா? இறைவனை பார்க்குறது முக்கியம் இல்லை. இந்த ஊனக்கண்களால் இறைவனை பார்க்க முடியாது. ஆனால் நான் இறைவனுடைய அனுபவத்தை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தைரியமாக நான் சொல்வேன். எதற்காக இந்த இடத்துல சொல்கிறேன்னா, அனுபவங்கள் மறக்காது. மற்ற விஷயங்களெல்லாம் மறந்து போயிடும். ஆனால் ஒரு முறை அந்த இறை அனுபவத்தை நம்ம அடைஞ்சிட்டோன்னா அது என்றைக்குமே மறக்காது. சில நேரங்களில் இப்படியும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாருக்காவது கஷ்டங்கள் இருக்கும்போது, துயரங்கள் இருக்கும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, இறைவன் இருக்கிறார், நம்புங்க, நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் வரும் தெரியுமா? அந்த இறைவன் தான் நம்மளை வந்து இப்படியெல்லாம் சோதிக்கிறார், அந்த இறைவன் தான் பாடுபடுத்திட்டு இருக்கிறார். ஆகல இந்த இடத்துல இறைவனா நம்மளை சோதிக்கிறாரு, இறைவனா நம்மை பாடுபடுத்துகிறாரு. இது நல்லா சிந்தித்து பாருங்க. நமக்கு தண்டனை கொடுக்கறது நம்முடைய கர்மாவா, இறைவனா? இறைவன் நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் என்றால் நம்ம இன்னைக்கு கோவில் கட்டி இறைவனை வணங்க மாட்டோம், இன்னைக்கு இறைவனை நினைக்க மாட்டோம். ஆகல இறைவன் யாருக்குமே எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார். அவருடைய கடமையே அது. அவர் எல்லாருக்கும் சுகத்தை தான் கொடுப்பார், எல்லாருக்கும் அன்பை தான் கொடுப்பார். ஆனால் நாம் அந்த மாதிரி செயல்களை செய்து நம்முடைய கர்மா தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் வரும். ஆகல இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து அன்போடு இறைவனை நினைக்க முடியும். காட் லவ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை நேசிக்கணும். சில நேரத்தில் எனக்கு ஃபோன் வரதுண்டு, நாங்கள் தியானம் கற்றுக்கணும், நாங்கள் என்ன கொண்டு வரணும் அப்படிலாம் கேட்பாங்க. நானும் அவங்களுக்கு அப்படியே பதில் சொல்வேன். வாங்க, நாங்கள் சொல்லி கொடுப்போம். என்ன கொண்டு வரணும்னு மறுபடியும் கேட்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு சொல்வோம், உங்களிடம் மனம் இருந்ததுன்னா கொண்டு வாங்க, கொஞ்சம் அன்பு இருந்ததுன்னா அதையும் கொண்டு வாங்க, நீங்கள் தியானம் செய்யலான்னு சொல்லுவோம். அப்படின்னா இறை அனுபவங்களை அடையிறதுக்கு முதல்ல நமக்கு அந்த மனம் வேணும், நான் அனுபவம் செய்யணுன்ற அந்த எண்ணம் வேணும், அதுக்கு அடுத்தது அன்பு வேணும். அப்போ அந்த ரெண்டு இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கேயே இருந்து இறைவனை நினைத்து நம்ம இறை அனுபவங்களை அடையலாம். அப்போ நமக்கு வந்து கவலை இருக்காது, பயம் இருக்காது, அந்த தீய விஷயங்கள் நம்ம மனதிற்குள்ளே தோன்றாது. கவலையற்றவர்களாக, பயமற்றவர்களாக நிம்மதியாக வாழ முடியும். அதனால்தான் நான் சகோதர சகோதரிகளை நான் வந்து உங்ககிட்ட இந்த வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களுடைய எண்ணங்களை வந்து அந்த சிவனிடம் ஒருமுகம் செய்து அவரிடமிருந்து சக்தி அடைந்து நல்ல வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலை அடையணும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் வெற்றி அடையணும். நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும், சமுதாயமும் நல்லா இருக்கணும், ஊரும் நல்லா இருக்கணும், உலகமும் நல்லா இருக்கணும். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் வரும். குறைகளையே சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் கடைசியில் வந்து இந்த உலகம் மாறவே மாறாது. ஆகல இந்த வித்யாலயத்தினுடைய கோட்பாடு என்ன? சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். எனக்குள்ள அந்த தேவாம்சம் வந்தது, தெய்வீக அம்சம் வந்ததுன்னா
கண்டிப்பாக என்னிடமிருந்து 4 பேருக்கு அது போகும். ஆகையால் இது போல் நாம் தினமும் அந்த அன்பை இறைவனை நினைக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைமும் தேவையில்லை, அன்பு இருந்தாலே போதும். ஆனால் அந்த அன்பு எப்போ வரும் அப்படின்னா, இறைவனோடு எனக்கு எப்போ ஒரு சம்பந்தம் அல்லது உறவு எனக்கு இருக்குமோ அப்போ தான் ஏற்படும். இறைவா, ஆண்டவா, சிவா, ஈஸ்வரா அப்படின்னா நான் யாரோ அவர் யாரோ, நான் எங்கேயோ இருக்கிறேன் அவர் எங்கேயோ இருக்கிறோன்றத தோணும். ஆகையால் அவர் எனக்கு தாயாக இருக்கிறார், தந்தையாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார். இது போல் ஏதாவது ஒரு உறவினுடைய அடிப்படையில் நம்ம நினைக்கும் போது அங்கே அன்பு இருக்குது. அப்போ அன்பு இருக்கும்போது என்னால் நினைக்க முடியாது, தியானம் செய்ய முடியாதுன்ற எண்ணமே வராது. ஆகையால் இது போல் நம்ம தினமும் கொஞ்ச நேரமாவது அந்த தியானம் செய்யும் போது நிச்சயமாக அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையிலிருந்து திரு அண்ணாமலையாருடைய ஆசைகளுடன் நான் இங்கே வந்திருக்கிறேன். பெற்றுக்கொள்வதற்காக நீங்களும் வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரம் இப்பொழுது அதை அனுபவம் செய்யலாமா? ஏன்னா இறைவன் ஒளியானவர், அவர் அன்பு கடலாக இருக்கிறார். இந்த கடல் கரையில் அவருடைய உண்மையான அன்பை, அந்த அமைதியை இப்பொழுது கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிடங்கள் அதை அனுபவம் செய்வோம். தயாரா? தெய்வீக அனுபவத்தை செய்கிறதுக்கு தயாரா? எனக்கு தெரியும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் வருது, நாங்கள் தயாராக இல்லைன்னு சொன்னாலும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்காது. கிடைக்கும் போது நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம வீட்டிலையே அதை பயன்படுத்திக்கலாம். ஆகையால் எப்போவுமே வாழ்க்கை வாழணுன்னா கடைசியாக இதை சொல்லிட்டு முடிப்பேன். அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையில் 3 தான். 1 பிறப்பு, அது நம்ம கையில் இல்லை. இங்கே தான் பிறக்கணும், அங்கே தான் பிறக்கணும், இதெல்லாம் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயம். 2வது இறப்பு, அதுவும் நம்ம கையில் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம இறக்க போகிறோன்றது தெரியும். ஆகவே நம்மிடம் நம்ம கையில் இருக்கிறது அந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், சிறப்பாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், பிறருக்கு உதவி செய்யணும், இது போல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக தெய்வீக அனுபவங்கள் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஆகையால் இப்பொழுது ஒரு 2 நிமிடங்கள் நம்ம எப்படி தியானம் செய்து இறைவனுடைய அருகில் சென்று அவருடைய அந்த அனுபவங்களை அடைவதுன்றது செய்யலாம். இப்போ அதை செய்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் அவங்க சிவனுடைய பாடல்கள் பாடும்போது தன்னை மறந்து எல்லாம் நம்ம கேட்டோம். இப்போ நமக்கு பாட தெரியாது, உங்களுக்கும் பாட தெரியாது. இருந்தாலும் இறைவன் மீது அன்பு இருக்குது. அன்போடு நம்ம ஓம் சொல்லலாமா? 3 முறை அமைதியாக அன்பாக ஓம் சொல்லலாம். என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லுவீங்களா? ஓ இப்பொழுது 3 முறை எல்லாருமே அன்பாக இறைவனுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று உணர்ந்து நம்ம ஓம் நம சிவாய சொல்லலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இப்போ எப்படி தியானம் செய்யணுன்றது நான் சொல்லிக்கொண்டே போவேன், கைட் பண்ணுவேன். நீங்கள் அதை திருப்பி சொல்ல வேண்டாம். நான் சொல்கிற விஷயங்கள், கருத்துக்களை நீங்கள் கேட்டு மனதில் உணர்ந்து
தெய்வீக அனுபவங்களை அடையுங்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கின்றேன். என்னை சுற்றி அமைதி சூழ்ந்திருக்கிறது. இந்த அமைதியான சூழ்நிலையில் நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு ஆத்மா. அழியக்கூடிய உடல் நான் இல்லை. நான் ஒரு அழியாத ஆத்மா. ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இரு புருவங்களுக்கும் நடுவில் நெற்றியில் பிரகாசமான நட்சத்திரம் போல் மின்னிக்கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா, ஜோதி வடிவமானவன். இந்த உடல் என்கிற ஆடையை அடைந்து இந்த உலக நாடக மேடையில் நடித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உண்மையான வீடு இந்த பூலோகத்துக்கெல்லாம் அப்பால் சந்திரன், சூரியன், நட்சத்திர மண்டலங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கிறது. செம்பொன் நிறமான ஒளிமயமான வீடு. இதுதான் என்னுடைய உண்மையான வீடு, ஆத்ம உலகம். இப்பொழுது நான் என்னுடைய புத்தியின் மூலம் என்னுடைய உண்மையான வீட்டிற்கு பறந்து செல்கின்றேன். அனைத்து விஷயங்களிலிருந்து விடுபட்டு நான் சுதந்திரமாக ஆகாயத்தில் பறந்து சென்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டை சென்றடைந்து விட்டேன். இங்கு என்னுடைய அன்பான தந்தை பரம்பொருள் சதா சிவனை காண்கின்றேன். அவரும் ஜோதி சுரூபமாக இருக்கிறார். ஜோதியின் கடலாக இருக்கிறார். மெதுவாக நான் இறைவனுடைய அருகில் செல்கின்றேன். இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய ஒளி கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, இந்த ஒளியில் எவ்வளவு சக்தி இருக்கிறது! இந்த சக்தியினால் என்னுடைய மன சுமைகள் சிறிது சிறிதாக குறைந்து மனம் லேசாகி வருவதை உணர்கின்றேன். என்னுடைய மனம் இப்பொழுது சலனமற்ற நிலையில் இருக்கிறது. என்னுடைய எண்ணங்கள் இறைவனிடம் ஒருமுகமாகிக் கொண்டிருக்கிறது. அவர் அமைதியின் கடலாக இருக்கிறார். நான் அமைதியின் சொரூபமாக இருக்கின்றேன். இப்பொழுது அவரிடமிருந்து அடைந்த அந்த அமைதியை இந்த உலகத்திற்கும் அளித்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் உயிர் வாழும் அனைத்து உயிர்களும் அமைதியாக வாழட்டும். இயற்கையும் அமைதியாக வாழட்டும்.
இதேபோல் தினமும் நான் தியானம் செய்து தெய்வீக அனுபவங்களை அடைந்து என்னுடைய வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ்வேன். இப்பொழுது கீழே வருகின்றேன். அமைதியான மனநிலையில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வேன். ஓம் சாந்தி. நன்றி. இதுபோல உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது இறைவனிடம் செல்வதற்கான முயற்சி செய்யுங்க, அந்த சிந்தனை செய்யுங்க. அதுக்கப்புறம் இறைவனே அந்த அனுபவங்களை அடைவதற்கு வழிகாட்டுவார். ஓம் சாந்தி. மகா சிவராத்திரியை முன்னிட்டு மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் ஏற்பாடு செய்திருந்த திருவண்ணாமலை ஆன்மீக சகோதரி, திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருந்த ஆன்மீக சகோதரி உமா அவர்களினுடைய ஆன்மீக சிறப்புரை, அதைத் தொடர்ந்து தியானம் செய்வதற்கான பயிற்சிகளை நீங்கள் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்ற தெளிவான விளக்கத்தை வழங்கிய சகோதரிக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.